எல்லாம் தமிழங்க வந்து நம்ம சோழம் போனான் சேரம் போனான்னு அடிச்சுக்குவாங்கலாம். ஆனால் நான் நேவியில் சேர்ந்தப்போ நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் இருந்து. நான் கூட தெலுங்குன்னு தான் ஆக்சுவலாக. அப்போ நாங்கள் கிரெயினை தூக்கிட்டு போவோம் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் ஹாலண்டு. கேல்வெஸ்டர்னே ஒரு போர்ட். அப்போ இந்தியாவில் ஃபுட் ரொம்ப குறைச்சலாக இருந்தது. அங்கேருந்து வாங்கிட்டு நாங்கள் எய்டு ப்ரோக்ராம் 40,000 டன் கோதுமையை கேல்வெஸ்டனில் ஏற்றினோம். ஆனால் ஏற்றுறப்ப சின்ன கிரெயின் விழுந்தால் கூட அவங்க ஸ்வீப் பண்ணி ஒரு இதில் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துட்டாங்க. நாங்கள் வந்து மெட்ராஸில் ஜவஹர் டாக்கில் நுழைஞ்ச உடனே படாவதி கிராப்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கிறது பார்த்து கிராப் அந்த கோதுமை கீழே தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்படி இப்படி வேகனில் லோட் பண்ணுறாங்க. ஏன்னா பாமா இருந்தாங்க ஒரு கிரெயின் விழுந்தால் கூட எடுத்தவன் ஜாகிரதையாக போகிறான். இங்கே இப்படி போகுது வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆளை போய் கேட்டேன், இப்படி வேஸ்ட் ஆகுதே உங்களுக்கு கஷ்டமாக இல்லைன்னு. இல்லை சார் 10% அலௌடு வேஸ்டேஜுங்கிறாரு. நான் நினச்சேன் நம்ம கண்ட்ரி இன்னைக்கும் உருப்படாது உடனே. ஏன்னா இப்படிதான் நம்மளுடைய இதெல்லாம் தான் நம்ம இதை பார்க்குறப்ப தான் நம்மளுடைய வீக்னஸஸ் நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம நிறைய பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். சார் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் நேவியில் சேர்ந்தப்போ வேடிக்கையாக சொல்லுவேன், எல்லாம் தமிழங்க வந்து நம்ம சோழம் போனான் சேரம் போனான்னு அடிச்சுக்குவாங்கலாம். ஆனால் நான் நேவியில் சேர்ந்தப்போ நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் இருந்து. நான் கூட தெலுங்குன்னு தான் ஆக்சுவலாக. சார் பகசுங்கிட்ட கேட்டேன், ஏன் நீ வரக்கூடாதுன்னு. இல்லையா சிப்பு மூழ்கி போச்சுன்னா செத்து போயிடுவோண்டா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பேசுகிற அளவுக்கு நம்ம செயல் இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம்.